கோவை பங்கஜா மில் சாலையில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு பெருங்குடல் புற்றுநோய் ஆதரவு குழு மற்றும் சிறப்பு உதவி எண் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் அறிமுகம் செய்து வைத்தார். 2025ஆம் ஆண்டின் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு லேப்ரோஸ்கோபி துறையில் அதிக அளவில் தனித்துவம் கொண்ட மையமாகவும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கான நவீன தீர்வுகளை வழங்கக்கூடிய இந்தியாவின் முன்னணி சிறப்பு மருத்துவமனைகளில் ஒன்றாக உள்ள கோவை ஜெம் மருத்துவமனை சார்பாக பெருங்குடல் புற்றுநோய் பாதிக்கப்பட்டோருக்கான பிரத்யேக ஆதரவு குழு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் தொடர்பான நம்பகத்தன்மையான தகவல்களை பெற சிறப்பு உதவி எண் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. இது சம்பந்தமான தகவல்களை பெற பொதுமக்கள் 9994901000 என்ற எண்ணை அழைக்கலாம் என கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் அறிமுகம் செய்து வைத்து தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேல், தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ், பெருங்குடல் அறுவை சிகிச்சை தலைவர் டாக்டர் ராஜபாண்டியன் ஆகியோர் பொதுமக்கள் மத்தியில் கூறியதாவது: பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஜெம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இந்த நோயை வென்ற மக்களுடன் இணைந்து இந்த ஆதரவு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் இவ்வித புற்றுநோய் குறித்தும் அதன் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஒருவர் எளிதில் அறிந்து கொள்ள முடியும். இந்த குழு மூலம் இந்த நோய்க்கான சிகிச்சை பெறுபவர்களுக்கு மன ஆதரவையும் சரியான தகவல்களையும் நம்பிக்கையும் வழங்குவது மட்டுமே இதன் முக்கிய குறிக்கோள் என்று தெரிவித்தனர். அதேபோல பெருங்குடல் புற்றுநோய் சிறப்பு உதவி எண் மூலம் இந்த வகை புற்றுநோயின் தடுப்பு நடவடிக்கைகள், இதற்கான பரிசோதனை சிகிச்சை வழிமுறைகள், சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு மற்றும் உளவியல் ஆதரவு குறித்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக புற்றுநோய் தினம் ஜெம் மருத்துவமனை கோயம்புத்தூர் மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு உலக புற்றுநோய் தினத்தன்று இரண்டு வகையில், ஒன்று கோலோரெக்டல், அதாவது பெருங்குடல் மலக்குடலுக்கான புற்றுநோய் சப்போர்ட்டிவ் குரூப் லான்ச் பண்ணப்பட்டது. இதை பெருங்குடல் மலக்குடல் புற்றுநோய் சிகிச்சை செய்து கொண்டவர்களுடைய சர்வைவர்ஸ் டே, அதாவது அவர்களுடைய அச்சீவர்ஸ் அப்படிங்கிற தினமாகவும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாநகர போலீஸ் கமிஷனர் திரு சரவணசுந்தர் IPS அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த முகாமில் கலந்து கொண்டார். இன்று மலக்குடல் புற்றுநோய் கடந்த 20-30 ஆண்டுகளை விட பன்மடங்கு அதிகரித்து கொண்டு வருவது, அதுவும் அல்லாமல் இளம் வயதை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அதற்கு காரணம் என்று எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய உணவு முறை, நம்ம ரெண்டாவது புகைப்பிடிக்கும் பழக்கம், போதிய அளவு தேகப்பயிற்சி இல்லாத ஒரு காரணமாக மக்களிடையே ஒபிசிட்டி, அதாவது உடலில் அதிக கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டறிக்கிறோம். இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸும் நம்முடைய பொதுவாக கலந்து கொண்டிருக்கிறதுனால இந்த புற்றுநோய்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதை ஒரு ஜெம் மருத்துவமனை ஒரு விழிப்புணர்வு முகாமாக மார்ச் மாதம் அந்த பிப்ரவரி மாதம் முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வகையில் இன்று சப்போர்ட்டிவ் குரூப் அங்காங்கே முகாம்கள் நடத்துவதும், பொதுமக்களிடையே பேசி புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு உருவாக்குவதும், அது மட்டுமல்லாமல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், பெருங்குடல் மலக்குடல் வரக்கூடிய புற்றுநோய்களை மிக எளிதாக கண்டறியலாம். பிளட் டெஸ்ட் பண்ணி மார்க்கர்ஸ் பார்க்கறது மூலமும், சிக்மோடோஸ்கோப் அல்லது கொலனோஸ்கோப் மூலமும் பெருங்குடலில் இருக்கக்கூடியதை பண்ணலாம். இது மலக்குடல் புற்றுநோய் வருவதற்கு முன்கூட்டியே யார் யாருக்கு புற்றுநோய் வரும் என்பதை கூட கண்டறிய இப்பொழுது போதிய கருவிகள் இருக்கின்றன. அதற்கு முக்கிய காரணம் ஒன்று, பாலிப்புங்கிற சிறு சிறு கட்டிகள் தான் பிற்காலத்தில் புற்றுநோயை மாறும். யார் யாருக்கு பாலிப்பு இருக்கோ அதை அந்த எண்டோஸ்கோப் மூலமே எடுத்து விடுவது மூலம் புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லை, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், IBD அப்படிங்கிற ஒவ்வாமை நோய்கள் பெருங்குடலில் அதிகமாக காணப்படுகிறது. அதை கூட சரியான முறையில் சிகிச்சை அளித்தால் புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம். அதனால் இந்த காலத்தில் லேப்ரோஸ்கோப்பி ரோபோட்டிக் மூலம் செய்யும் பொழுது அறுவை சிகிச்சையில் ரத்தம் தேவையில்லை, வலி இருப்பதில்லை. மிக சில நாட்களிலேயே முழுமையாக குணமடைந்து அன்றாட வேலைகளை செய்ய வாய்ப்பாக இருக்கிறது.